Hello students, welcome back to Karthik Max 11th standard business max students. உங்களுக்காக தேர்ட் சாப்டர்ல இருந்து நாம இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.3ல இருக்கிற எல்லா சம்மே சால்வ் பண்ண போறோம். எல்லாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெருசா பில்டப்லாம் கிடையாது, வெறும் 4 சம் தான் இருக்கு. இந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கான்செப்டுடைய இன்ட்ரோடக்ஷன் வீடியோவும் அலாங் வித் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் சால்வ் பண்ண வீடியோவும் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். வீடியோவை பார்க்காதவங்க பாருங்க. எனக்கு மேலே ஒரு ஐன்னு ஒன்று காட்டும் சிம்பிள், அங்கே கிளிக் பண்ணினா அந்த வீடியோ லிங்க் வரும். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லுமே கொடுக்குறேன். இல்லை சார் எனக்கு இன்ட்ரோடக்ஷன் ஃபார்ம்லாம் தெரியும், எக்ஸசைஸ் மட்டும் தான் நான் சால்வ் பண்ண கற்றுக்க வந்திருக்கேன்னா ஓகே, யூ கேன் கண்டினியூ வாட்சிங் திஸ். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட எக்ஸ்பிளனேஷன், வே ஆஃப் டீச்சிங், சம்மெல்லாம் நான் எடுக்கிறதுலாம் உங்களுக்கு புரியுது அப்படின்னா ஒரு லைக் தட்டிட்டு மறக்காம இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இப்போ வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது நமக்கு 2 பார்ட்டாக பிரியும், அதனால அந்த கொஸ்டின் நான் காப்பி பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஓகே ஃபைன், சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட், இஃப் த ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட்ஸ் அ பேர் ஆஃப் பர்பெண்டிகுலர் லைன், அவங்களே நமக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கொடுத்துருக்கிற லைன் வந்து பேர் ஆஃப் பெர்பெண்டிகுலர் லைன். பெர்பெண்டிகுலர் லைனுக்கு என்ன கண்டிஷன் நமக்கு தெரியும்? எனி ஐடியா? எஸ், பெர்பெண்டிகுலர் லைனுக்கு என்ன கண்டிஷன்ஸ் தெரியும் அப்படின்னா a plus b ஈக்குவல்ஸ் டு 0ன்னு வரணும். அப்படி வந்தது அப்படின்னா, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயரும் நீங்க ஆட் பண்ணா 0 வரணும். அப்படி வந்ததுன்னா we can conclude that both the லைக் இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னு. அதுவே வந்து பேரலா இருந்தா என்ன கண்டிஷனு? எனி ஐடியா? எஸ், h ஸ்கொயர் மைனஸ் ab ஈக்குவல் டு 0. இதுவுமே நம்ம போடுவோம். சரியா? இந்த 2 கண்டிஷன் ஆப் வச்சுக்கோங்க. இது வந்து பெர்பெண்டிகுலருக்கான கண்டிஷன், இது வந்து பேரலலுக்கான கண்டிஷன். சரிங்களா? இப்போ அதை நான் சால்வ் பண்ண போறேன். இப்போ டைரக்டா வந்து உங்களுக்கு ax ஸ்கொயர் கிவன் போட்டுக்கோங்க. சொல்யூஷன்ல கிவன் ax ஸ்கொயர் பிளஸ் 5xy மைனஸ் 6y ஸ்கொயர் பிளஸ் 12x plus 5y plus c equals to 0. ஓகேவா? So here a equal to a தான், b equal to minus 6. ஓகேவா? So condition for, இது எழுதுங்க, condition for perpendicular straight lines. Condition for perpendicular straight lines is அப்படின்னு எழுதிட்டு கண்டிஷன் எழுதுங்க. a plus b equal to முட்டை. இந்த கண்டிஷன் நீங்க கண்டிப்பா எழுதணும். இது எழுதாம நீங்க வந்து டைரக்டா ஆன்சர் போட ஆரம்பிச்சீங்கன்னா ஃபுல் மார்க் கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸ் யோசிப்பாங்க. அப்ப நான் என்ன எழுதலாம்? a minus 6 equal to 0 which implies I got a value 6. ஸோ எனக்கு இப்போ இதுக்கான ஆன்சர், ஒரு ஸ்டெப்புக்கான ஆன்சர் கிடைச்சாச்சு. ஃபர்ஸ்ட் சம்ல ஒரு ஸ்டெப்புக்கான ஆன்சர் எனக்கு கிடைச்சாச்சு. இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இது சிம்பிள் தான். ஓகேவா? அடுத்து ஃபைண்ட் ஏ அண்ட் சின்னு கேட்குறாங்க. நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஐ நீட் டு ஃபைண்ட் சி. சி கண்டுபிடித்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இது பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னும் பொழுது டெஃபினெட்லி இட் வில் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன் ஆஃப் மேட்ரிசஸ். நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது 0 வரும் நமக்கு தெரியும். அப்படிதானே? எஸ், தெரியுமா தெரியாதா? அப்படியா சார் அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. ஓகே, கண்டிஷன் ஃபார், இதை நான் செகண்ட் பேஜில் போடுறேன். அதே கேள்விதாமா, 2 பார்ட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து வந்து நம்ம இப்போ சி கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? கண்டிஷன் ஃபார் equation of pair of straight lines. இதுக்கான கண்டிஷன் என்னன்னா, determinant of a b c h h g g f f is equals to 0 வரணும். ஓகேவா? இப்போ நமக்கான ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? வந்து என்ன கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கோங்க. given, ஏன்னா நமக்கு எல்லா வேல்யூவும் தெரியணும்ல, அதுக்காக given ax ஸ்கொயர் பிளஸ் 5xy மைனஸ் 6y ஸ்கொயர், அடுத்து 12x 5y பிளஸ் c ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ ஹியர் a உடைய வேல்யூ நம்ம இப்போதான் போனதில் கண்டுபிடிச்சோம் 6ன்னு. 2h உடைய வேல்யூ 5 அப்படின்னா h உடைய வேல்யூ நமக்கு 5/2ன்னு தெரியும். அதே மாதிரி b உடைய வேல்யூ மைனஸ் 6. அடுத்து 2g ஈக்குவல் டு 12னா g உடைய வேல்யூ 6. நெக்ஸ்ட் 2f உடைய வேல்யூ 5னா f உடைய வேல்யூ 5/2. அண்ட் தென் c உடைய வேல்யூ c மட்டும் தான், நமக்கு அது மட்டும் தான் இப்போ கண்டுபிடிக்க போறோம். சரியா? இது எல்லாத்தையும் இப்போ அந்த மேட்ரிக்ஸை சப்ஸ்டிட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? அந்த மேட்ரிக்ஸை சப்ஸ்டிட் பண்ண போறேன். சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஈக்குவல் டு 0 வச்சு நமக்கு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? நீங்க நார்மலா வந்து மேட்ரிக்ஸஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிற ரெகுலர் மெத்தட்ல போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் சிம்பிளா வந்துடும். ஓகேவா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டிட் பண்ணுங்க. a வந்து 6, b வந்து minus 6, c வந்து c அப்படியே இருக்கட்டும். சரியா? நெக்ஸ்ட் h வந்து 5/2. ஸோ இங்கேயும் 5/2 போடுறேன், இங்கேயும் 5/2 போடுறேன். அடுத்து g வந்து 6,
எஃப் வந்து இங்கேயும் 5/2 இங்கேயும் 5/2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. நான் திரும்ப சொல்றேமா, இப்போ இந்த சம் வந்து சில டீச்சர்ஸ் வந்து ரோ ரிடக்ஷன் மெத்தட்ல சொல்லி கொடுப்பாங்க. ரோ ரிடக்ஷன் மெத்தட் என்னது, இந்த R1 மைனஸ் R2 எல்லாம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணுவாங்கல்ல, அப்படி பண்றதா இருந்தாலும் நீங்க தாராளமா பண்ணலாம். சரியா சார், எனக்கு அதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் சார், நான் ஈஸி சார், நான் அதெல்லாம் வந்து எனக்கு ஒமிட் பண்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார், நான் ஈஸியா பண்ணிடுவேன் சார் அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணலாம். இட் இஸ் நாட் அ பிக் இஷ்யூ. பட் பி கேர்ஃபுல், மிஸ்டேக் இல்லாமல் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். சரியா, ஏன்னா நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை போட்டுட்டு திருப்பி வந்து நீங்க அங்க மிஸ்டேக் பண்ணக்கூடாது. சரியா, ஸோ நான் டேரக்டா கிராஸ் மல்டிப்ளை பண்றேன், இல்லை நீங்க டேரக்டா சால்வ் பண்ணாலும் யூ கேன் சால்வ் திஸ் டைரக்ட்லி. ஸோ என்ன பண்றேன், 6 ஃபர்ஸ்ட் 6 வச்சு மல்டிப்ளை பண்றேன். ஸோ -6 இன்ட்டு சி -6c 5/2 இன்ட்டு 5/2 25/4. அடுத்து -5/2 வைக்கிறேன், c இன்ட்டு 6/2, ஸோ 5c/2. அடுத்து 6 இன்ட்டு 5/2 3 கேன்சல் ஆகுமா, ஸோ -15 வரும். அடுத்து ப்ளஸ் 6 வச்சு பண்றேன், 5/2 இன்ட்டு 5/2 அகைன் 25/4. 6 இன்ட்டு -6 ப்ளஸ் ஆயிடும், ஸோ 36 வந்துடும். இது வரைக்கும் கிளியரா பாருங்க என்ன பண்றேன் சொல்லிட்டு. இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 ஆக்சுவலா, ஈக்குவல் டு 0. இதை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு c உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, ஸோ வாட் ஐ கேன் டூ ஹியர், ஸோ 6 ஓட மல்டிப்ளை பண்றேன், 6 ஆர் -36c மைனஸ் இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 75/2 வருமா, 6 4 கேன்சல் பண்ணு, 3 2s ஆர், அப்போ 75/2 வரும். ஸோ 75/2 மைனஸ் இதை நான் உள்ள மல்டிப்ளை பண்ணா -25c/4 வரும். 5 இங்க மல்டிப்ளை பண்ணா மைனஸ் மைனஸ் பிளஸ் அகைன் 75/2 வரும். ஸோ இங்கே பாருங்க, இந்த 75/2 75/2 கேன்சல். அடுத்து அகைன் 6 இன்ட்டு 25/4 அதே 75/2 வரும். 6 இன்ட்டு 36 என்ன ஆகும், 216 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ சி உடைய டேர்ம் மட்டும் காமன் எடுத்துக்கோங்க. சி உடைய டேர்ம் இது 2 தான். சரியா, 4 36 எவ்வளோ, 6 24 144. ஸோ -144c -25c டிவைடட் பை 4 பிளஸ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இங்கே 75 கூட ஆட் பண்ணலாம். ஸோ 216 என்ன வரும் உங்களுக்கு, 216 டபுள் பண்ணால் 432 வருமா, அது கூட ஒரு 75 ஆட் பண்ணிங்கன்னா 507 வருது. ஓகேவா, ஸோ 507/2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. நீங்கள் ப்ராப்பராக இதெல்லாம் பண்ண முடியும்னா பண்ணுங்க, இல்லை சார் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது சார், நான் ரோ ரிடக்ஷனில் போயிடுறேன் சார்னா நீங்கள் தாராளமாக அதை பண்ணுங்க. இட் இஸ் யுவர் சாய்ஸ் தான். ஸோ இது ஆட் பண்ணால் 169. ஸோ -169c/4 இஸ் ஈக்குவல்ஸ் டு -507/2 வரும். இதை கேன்சல் பண்ணால் எனக்கு 2 கிடைக்கும். ஸோ 2வையும் இதையும் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், அதில் மைனஸ் மைனஸுமே எனக்கு கேன்சல் ஆகிடுச்சா, அப்போ c இஸ் ஈக்குவல்ஸ் டு 507 இன்டூ 2 டிவைடட் பை 169. இது 13 டேபிள் கேன்சல் பண்ணுங்க, இது 13 டைம்ஸ், இது 13 39 மிச்சம் 17 39 2 அகைன் இது 3 டைம் வருதா, 3 2 6. அப்போ c உடைய வேல்யூ 6 தான் என்னுடைய ஃபைனல் ஆன்சர். நமக்கு கால்குலேஷன்ல நீங்க எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கீங்க, எங்க நம்ம ஆட் பண்றோம், சப்ட்ராக்ட் பண்றோம், கிராஸ் மல்டிப்ளை பண்றோம், இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா மிஸ்டேக் இல்லாம பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். இதுல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க மைனஸ் பிளஸ் மாத்தி போட்டுட்டீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு வராது. நீங்க 11th வந்துட்டீங்க, இன்னுமே வந்து நீங்க ஃப்ராக்ஷன்ல மிஸ்டேக் பண்றது, மைனஸ் பிளஸ்ல மிஸ்டேக் பண்றது, அதெல்லாம் வச்சுக்க கூடாது. சரியா, புரிஞ்சுதா? ஸோ அப்போ இந்த சம்முக்கு 2 ஆன்சருமே சேம் தான், அப்படிதானே? ஏவும் 6 தான், சியும் 6 தான். சரியா, அடுத்த சம் போயிடலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம், இப்போ இந்த சம்மை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா, we need to ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ப்ரூவ் பண்ணணும், அதாவது அந்த டிட்டர்மினன்ட் 0 வரணும், அண்ட் தென் நம்ம அதை ஸ்பிளிட்டும் பண்ணணும். ஸோ இதுவும் இந்த கொஸ்டினுமே 2 பார்ட்டா இருக்கு, நான் காப்பி பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஓகே ஃபைன், சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் நான் ப்ரூவ் பண்ண போறேன். ஓகேவா, பேனா வைக்கணும். ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கிவன் ஸ்ட்ரெயிட் லைன் எழுதிக்கோங்க, டக் 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 நீங்களே கூட போடலாம். நீங்க வந்து போன செஷன் பார்த்துட்டீங்க, அதாவது இன்ட்ரோடக்ஷன் செஷனும் எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸசைஸ் நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். ஸோ 12x² minus 10xy plus 2y² plus 14x minus 5y plus 2 is equals to mutai. Yes, so now comparing with general equation எழுதுங்க, ax² plus 2hxy plus by² plus 2gx plus 2fy plus c equals to 0. I am getting a உடைய வேல்யூ 12, h உடைய வேல்யூ -5, b உடைய வேல்யூ 2, g உடைய வேல்யூ 7, f உடைய வேல்யூ -5/2,
சி உடைய வேல்யூ 2. ஓகேவா? இப்போ கண்டிஷன் ஃபார் ஸ்ட்ரெயிட் லைன், கண்டிஷன் ஃபார் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷனாக இருக்கிறது கண்டிஷன் தான் வந்து இது ஏபிசி ஜி ஹெச் எஃப், சாரி நான் மாற்றி போடுறேன் பார்த்தீங்களா, ஸோ ஹெச் இங்கே ஜி வரும், இங்கே எஃப் வரும், இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. சப்ஸ்டிட் பண்ணுங்கம்மா, 0 வருதா பாருங்க. எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்க, 0 வரணும். ஏன்னா கேள்வி வந்து அவங்க வெரிஃபைன்னு கொடுக்கல, ஷோ தட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சரை கொண்டு வந்தே ஆகணும். ஸோ 12 2 2 -5 -5, அடுத்து ஜி வந்து 7 7, எஃப் வந்து -5/2 -5/2. ஸோ நார்மலாக மேட்ரிசஸ் டிட்டர்மினன்ட் 12 வச்சுக்கிறேன். 2 2s ஆர் என்ன வரும், 4ஆ, -5/2 × 5/2 25/4. அடுத்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 5 ஆகிடும். இங்கே ஆல்ரெடி -5 இருக்கு, இப்போ மைனஸ் நடுவில் போனோம்ல, அந்த மைனஸாக ப்ளஸ் ஆகிடும். அடுத்து 2 5s ஆர் -10. அடுத்து 7 × 5/2 இஸ் 35/2. அடுத்து 7 டைம்ஸ் -5 -5 25/2, 7 2s ஆர் 14. இது வரைக்கும் கிளியராக பாருங்க. எஸ், இப்போ நான் மேலே எழுதுறேன், கண்டினியூ பண்ணுறாங்க இருந்து. ஸோ 12 டைம்ஸ், இது 4 4s ஆர் 16, 16 மைனஸ், இது எப்படி ஒன்றா நீங்கள் போடலாம், இல்லை நான் டேரெக்டாக உள்ள மல்டிப்ளை பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 12 × 4 நான் என்ன பண்ணுறேன், 48ன்னு போட்டுட்டோமா டேரெக்டாக. 48 மைனஸ், இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 4 ம் 12 கேன்சல் ஆகிடும், 3 3 25 75ன்னு வரும். அடுத்து 2 10 -20, 35 -20 15. ஸோ அப்போது 5 இன்ட்டு இது வந்து 15/2ன்னு வரும், விச் இஸ் 75/2. நெக்ஸ்ட்டு இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 70, இல்லை இது கிராஸை மல்டிப்ளை பண்ணுங்க, 2 14s ஆர் 28, ஸோ 25 - 28/2. ஸோ இது என்ன ஆகும், -3/2ன்னு வரும். அப்போ 7 3s ஆர் 21, ஸோ -21/2. கண்டிப்பாக 0 வரதுக்கு சான்சஸ் இருக்குது, செக் பண்ணுங்க. இது மைனஸ் பண்ண என்ன ஆகும், 75ல் 48 போச்சுன்னா, 78ல் 48 போச்சுன்னா 27 27 வருது. ஓகேவா? ஸோ -27 ப்ளஸ் 75/2 -21/2. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், -27 ப்ளஸ், இதனாலே மைனஸ் பண்ணலாமா, என்ன வரும், 54 வருது. ஸோ 54/2. ஸோ கிராஸில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -54 ப்ளஸ் 54/2 ஈக்குவல் டு முட்டை. ஃபைனல் ஆன்சர் எழுதுங்க. ஹென்ஸ் தி கிவன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர், hence the given equation is pair of straight lines, STR lines னு போடுறாங்க. அவ்வளவுதான். இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். இப்போ அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க கேள்வியில, கேள்வியை கவனிச்சிங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க, ஆல்சோ ஃபைண்ட் தி செப்பரேட் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஆல்சோ ஃபைண்ட் த செப்பரேட் ஈக்குவேஷன். அப்போ நம்ம செகண்ட் பார்ட் ஆஃப் த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த சம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ல பண்ணியிருக்கோம். ஓகேப்பா, தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஐ எம் கோயிங் டு டேக் ஒன்லி த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் மட்டும் தனியாக எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் இது தானே. ஸோ இது எல்லாமே நான் 2 காமன் எடுக்கலாமா? 2 காமன் எடுத்தா 6x² - 5xy + y² மட்டும் வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். ஓகேவா? எப்படி, 6 1s ஆர் 6, ஆட் பண்ணால் -5 வரணும். என்னென்ன ஃபேக்டர்ஸ் சொல்லுங்க பாப்பா, டக்குன்னு ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா? ஓகே ஆகுது. ஏன்னா ஏற்கனவே நான் போட்டுட்டு திருப்பி வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். சம்ம முடிச்சிட்டேன், பட் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இட் ஹேப்பன்ஸ். ஓகே, 2 3s ஆரா, ரெண்டுமே மைனஸ். ஓகே, அண்ட் தென் இங்கே 6 இருக்கிறதால ஐ நீட் டு டிவைட் இட் பை 6. அப்போ எனக்கு இது -1/3 வரும், இது எனக்கு -1/2ன்னு வரும். ஸோ ஐ கேன் ஃபேக்டரைஸ் இட் லைக் 2 டைம்ஸ் 3x - 1, சாரி 2 y இருக்குல்ல, 3x - y, அதாவது கீழே வந்து எக்ஸ் போடணும், மேலே ஒய் போடணும், கீழே எக்ஸ் போடணும், மேலே ஒய் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சேர்த்து எழுதணும் 3x - y, அதே மாதிரி 2x - yன்னு சேர்த்து எழுதணும். இப்போ இந்த 2 நான் ஒரு இதுக்கு மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 6x - 2y 2x - y. அவ்வளோதான். இப்போ ஃபுல் ஈக்குவேஷன் எழுதுங்க. ஃபுல் ஈக்குவேஷன் எழுதுங்க. 12x² - 10xy + 2y² + 14x - 5y + 2, நல்லா கவனிங்க, இஸ் ஈக்குவல்ஸ் டு
எனக்கு இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் வரும் அப்படிதானே. அப்போ 6x மைனஸ் 2y பிளஸ் ஒரு எல்னு போட்டுக்கிறேன், 2x மைனஸ் y பிளஸ் ஒரு எம்னு போட்டுக்கிறேன். இப்போ இதுல இருக்கிற கோஎஃபிஷியன்ஸ் தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஓகேங்களா? கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் x and y. comparing coefficient of x and y. சரியா? நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன், இந்த ஃபேக்டர்ஸ் எரேஸ் பண்ணிடுறேன். நம்ம இது ஆல்ரெடி பண்ணியிருக்கோமா? நேற்று நான் எக்ஸாம்பிள்ல ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தேன், அதனால தான் நான் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடறேன் டேரக்டா. ஓகேவா? இப்போ இதுல எக்ஸ் உடைய டேர்ம் இங்க என்ன இருக்கு? எக்ஸ் உடைய டேர்ம் 14 இருக்கு. இந்த ரெண்டு ட்ரைனாமியலையும் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் டேர்ம் எதெல்லாம் வரும்னா எக்ஸ கான்ஸ்டன்ட் கூட மல்டிப்ளை பண்றது மட்டும்தான் வரும். அதாவது இந்த 6x நீங்க m கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6xmன்னு வருமா? அப்ப x உடைய கோஎஃபிஷியன்ட் யாரு? 6m. அதே மாதிரி இந்த 2x l கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2xlன்னு வரும். x உடைய கோஎஃபிஷியன்ட் 2l இஸ் ஈக்குவல்ஸ் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல x கோஎஃபிஷியன்ட் 14. எஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். சிமிலர்லி y க்கு பாருங்க, இங்க y உடைய கோஎஃபிஷியன்ட் யாருன்னா இந்த 2y நீங்க m கூட மல்டிப்ளை பண்ணிருப்பீங்க, பட் மைனஸ்ல இருக்கு. சோ ஐ கேன் ரைட் இட் as -2m. புரியுதா? அதே மாதிரி எல்ல இந்த 2y கூட மல்டிப்ளை பண்ணா -l மட்டும் வரும், which is மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல்ஸ் டு இங்க l உடைய கோஎஃபிஷியன்ட் யாரு? -5. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா நமக்கு l வேல்யூ m வேல்யூ கிடைச்சிரும். அதை எடுத்து திருப்பி நம்ம இதுலயே உட்கார வச்சிடணும், ஈக்குவேஷன் 1லயே உட்கார வச்சிடணும். அவ்வளவுதான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இதுல இருந்து கேன் யூஸ் எலிமினேஷன் மெத்தட் ஆர் வாட் எவர் த மெத்தட் யூ ஆர் யூசிங். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இந்த ஈக்குவேஷன் வந்து பின்னு வச்சுக்கலாம். சும்மா சொல்றேன். இப்போ ஏ ஈக்குவேஷன் 2ஆல் டிவைட் பண்ணா எனக்கு 3m பிளஸ் எல் ஈக்குவல் டு 7 வரும். பி ஈக்குவேஷன் அப்படியே வைங்களேன், -2m மைனஸ் எல் ஈக்குவல் டு -5. இப்போ இதை ஆட் பண்ணா 3 - 2m 7 - 5 2ன்னு வந்துடும். ஸோ m வேல்யூ 2. m வேல்யூ 2 ஏதாவது வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 3 × 2 பிளஸ் எல் ஈக்குவல் டு 7. அப்போ எல் ஈக்குவல் டு 7 - 6. அப்போ எல் ஈக்குவல் டு 1ன்னு வருது. இப்போ இந்த ரெண்டுத்தையும் இந்த ஈக்குவேஷன்ல போட்டீங்கன்னா இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ 6x - 2y பிளஸ் 1 டைம்ஸ் 2x - y பிளஸ் 2 இஸ் தி ரெக்வயர்ட் செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் போட்டுருங்க. அவ்வளோதான். ரெக்வயர்ட் செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். திரும்ப சொல்ற கொஸ்டின் லென்த் தான், ஆனா போடக்கூடிய கொஸ்டின் தான். நீங்க வந்து ஒரு பெருசா ஞாபகம் வச்சுக்கிறது எதுவுமே கிடையாது. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? இப்போ அடுத்த சம் போலாமா? கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கப்பா. ஷோ தட் த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் டூ பேரலல் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க. சம் இஸ் எனஃப் டு ப்ரூவ் ஒன்லி பேர்னு மட்டும் ப்ரூவ் பண்ணா போதும். we don't need to prove they are straight. பேரலல் மட்டும் ப்ரூவ் பண்றதுக்கு what is the condition? What is the condition for verifying only, not verify, only show that the answer? It will be a very simple one. So write the equation as usual. 4x square plus 12xy plus 9 square minus. First step, write down the condition for parallel. What is the condition for parallel lines? Parallel condition is h square minus ab is equals to 0. I can say that h square equal to a. Either way we can prove that. Verify பண்ணல, prove தான் பண்றோம். So answer ஆகணும். So you can compare your general equation with this question. What is your general equation? Ax square plus 2hxy plus y square plus 2gx 2fy plus c equals to 0. While comparing this with the given question, I can have a uடைய value 4, then 2h is equals to 12 na, then h value, then your b value is 9. Data substitute பண்ணாலே we are going to get this. I think நம்ம examples question we have done the same ஆ தான் இருந்தது. h square is 6 square and then 4 times 9, but 36 minus 36. So hence we have proved. So இதோட இந்த first part of the question over, that is we have proven this pair of straight line is parallel மட்டும் prove பண்ணிட்டோம். Next second question, same like the previous question, we will be solving how to separate the equations separately. So pair of equation நாம single equation, that is in the form of ax plus by plus c தனித்தனியா போறோம். But in the question we are not going to use the previous method. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, as usual last sumல பண்ண அதே process பண்ணுங்க. Take only the first 3 terms from the equation.
Now have you observed first term last term வந்து square term இருக்கா? So 4x square I can write it as 2x the whole square, and last term 9y square can be written as 3y the whole square. Middle term வந்து 2ab. Have you observed this? Now is it in the form of a square plus 2ab plus b square that can be factorized as a plus b? Try to understand what I have done there. Easy தான், easy. ஏன்னா நீங்க நார்மலா ஃபேக்டரி ஸ்பிளிட்டிங் டேர்ம்ல பண்ணாலும் யூ ஆர் கோயிங் டு, பட் இது பார்க்கும்போது தெரியுது ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் ஸ்கொயர் நம்பர் அப்படின்றதால இட் இஸ் ஃபார் மீ டு எக்ஸ்பிரஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் a square plus 2ab plus b square. Hence I can factorize it as a plus b whole. So this can be written as 2x plus 3y the whole square. ஏன்னா a பிளேஸ்ல இங்க என்ன இருக்கு, 2x இருக்கு, b பிளேஸ்ல we have 3y. இப்போ we are not going to use L and M just like the previous question. நம்ம L M யூஸ் பண்ண மாட்டோம். என்ன தெரியுமா பண்ண போறோம்? Write down the question again. 4x square plus 12xy plus 9y square minus 6x minus y plus 2 is equals to the first term க்கு பதிலா first three terms க்கு பதிலா I can write this, that is 2x plus 3y the whole square. இங்க பாருங்க you have minus 6x minus 9y இருக்கா, அதுல இருந்து மைனஸ் நான் காமனா எடுத்தா அகைன் எனக்கு 2x plus 3y வருதா, minus 3 நான் காமனா எடுத்தா 2x plus 3y வருதா. Shall I take like this? And then you have some plus 2 there. Now you observe இந்த ரெண்டு டேர்மும் சேமா இருக்கு, ரெண்டு டேர்மும் சேமா இருக்கு. So I can write, அதுக்கு வேற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் let u equal to யூஸ் ஆர் let t ஏதோ யூஸ் பண்ணிக்கலாம். let u equal to 2x plus 3y அப்படின்னு போட்டோம். equation will become u square minus 3u plus 2. இதோடைய ஃபேக்டரைசேஷன் மல்டிப்ளை பண்ணா 2, ஆட் பண்ணா minus 3, can be written as minus 2 minus 1. So which implies u minus 1 u minus 2. uக்கு பதிலா அகைன் இதை ரீப்ளேஸ் பண்ணிவிடும். ஈக்குவேஷன் ரொம்ப முடிஞ்சிருச்சு. 2x plus 3y minus 1 ஒரு ஈக்குவேஷன், 2x plus 3y minus 2 ஒரு ஈக்குவேஷன். இது பாசிபிள். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல இதுக்கு பேர் வந்து ரிப்பீட்டட் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஃபேக்டர்ஸ் வந்ததுன்னா நமக்கு ஈஸியா எழுதிடலாம் by assuming 2x plus 3y is the some other variable. செகண்ட் சம்ல it was not possible. அதனால நம்ம வந்து அதை தனித்தனி கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணி போட்டோம். எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஒய் கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணி போட்டோம். இந்த இடத்துல we have comparing the coefficients of x and y separately, and then நமக்கு அங்க இருந்து pair of linear equation two variable வந்தது, அதுல இருந்து சால்வ் பண்ணி L M போட்டோம். whereas இந்த क्वेश्चनல நமக்கு ரிப்பீட்டட் ஃபேக்டர் வந்ததால comes easy. You got this? That question over. Now let's move to the last question. இப்போ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கப்பா. இது ஆங்கிள் கண்டுபிடிக்கிற கேள்வி தான். போன சம்மு மாதிரிலாம் ரொம்ப லென்த்தாலாம் போகாது, கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஆங்கிளுக்கான ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கோங்க. தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 2 டைம்ஸ் h ஸ்கொயர் மைனஸ் ஏபி டிவைடட் பை a பிளஸ் பி. இதான ஃபார்முலா? எஸ். ஸோ நம்ம ஈக்குவேஷனை முதல்ல எழுதிக்கோங்க. given ஈக்குவேஷன் எழுதுங்க. 3x ஸ்கொயர் மைனஸ் 5xy minus 2y square plus 17x plus y plus 10 is equals to 0. இப்போ நம்மளுடைய ஜெனரல் ஃபார்ம் கீழே எழுதிக்கோங்க. ஓகேவா? கம்பேரிங் வித் அப்படின்னு போடணும். சரியா? ஸோ ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த எஃப்ஜி எல்லாம் தேவையில்லை, அப்படிதானே? வெறும் ஹெச்ஏபி இருந்தாலே போதும். பட் என்னைக்கும் நீங்கள் எழுதுறது ஃபுல்லாக எழுதணும். ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2hxy பிளஸ் by ஸ்கொயர் பிளஸ் 2gx plus 2fy plus c equals to 0. ஸோ நீங்கள் ஏவை கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 வரும். அண்ட் தென் 2h equal to minus 5னா h is equals to minus 5/2 வரும். அண்ட் தென் b equal to minus 2. ஓகேவா? ஸோ இது எல்லா வேல்யூவும் நம்ம அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ theta is equals to tan inverse of, ஸோ 2 times h ஸ்கொயர்னு போட போகிறோம். ஸோ minus 5/2 ஸ்கொயர் minus ab, ஸோ 3 times minus 2 divided by a plus b, so 3 plus of minus 2. அப்போ டினாமினேட்டர் எனக்கு 1 தான். ஸோ அது நமக்கு பெருசாக ப்ராப்ளம் கிடையாது, நம்ம டேரெக்டாகவே போட்டுடலாம். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 2 டைம்ஸ் ரூட் ஆஃப் 25/4, இது மைனஸ் ஆஃப் மைனஸ் வில் பிகம் ப்ளஸ் ஆகிடுமா, ப்ளஸ் 6ன்னு வந்துடும். புரியுதா? ஸோ டினாமினேட்டரில் 1 தான் வரும். நான் வேணா இங்கே கண்டினியூ பண்ணிடலாம் அப்படியே. சரியா? ஸோ ஈக்குவல்ஸ் டு tan இன்வர்ஸ் ஆஃப்
2 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 6 ஆர் 24. இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? ரூட்டுக்குள்ள 25/4 + 6ன்னு இருக்கு. நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணணும். அப்போ எப்படி எழுதுவீங்க? 25 + 4 6 ஆர் 24 டிவைடட் பை 4ன்னு போடுவோமா? ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 49/4 அப்படின்னு வரும். அப்போ நான் ரூட் எடுத்தேன்னா tan inverse ஆஃப் 2 டைம்ஸ் 7/2ன்னு வரும். 2 1 2 1 கேன்சல். ஸோ தீட்டாவுடைய வேல்யூ tan inverse ஆஃப் 7 மட்டும்தான். இதோட உங்க ஆன்சரை நீங்க இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்போ சில பேர் யோசிப்பீங்க, சார் நமக்கு tan inverse ஆஃப் 7 வேல்யூலாம் இல்லையே சார்னு யோசிப்பீங்க. பரவாயில்ல, நீங்க அப்படியே நிறுத்திக்கோங்க. சப்போஸ் நமக்கு அந்த டேபிள் காலம்ல இருக்கிற வேல்யூ வந்ததுன்னா நம்ம π/4 π/3 எழுதலாம். பட் இங்க நமக்கு அது எழுத முடியாதுன்றதால இங்கேயே உங்க ஆன்சரை நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களாப்பா? எஸ். ஸோ திரும்பவும் சொல்றேன், பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் உடைய இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வித் எக்ஸாம்பிள் சால்விங் வீடியோ நம்ம தனியா போட்டுட்டோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸசைஸ்மே முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்த வீடியோ நம்ம சர்க்கிள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். என்னோட எக்ஸ்பிளனேஷன் வே ஆஃப் டீச்சிங்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, புரிஞ்சிருக்குன்னா தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா எத்தனை பேருக்கு இந்த வீடியோலாம் கண்ணில் படும்னு தெரியல. பட் நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ண வியூஸ் அதிகமாகும். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நான் 11th பிசினஸ் மேக்ஸ்க்கு நிறைய வீடியோஸ் இன்னும் கொண்டு வருவேன். நீங்களுமே கூட சஜஷன்ல சொல்லுங்க, எந்த வீடியோ எந்த சாப்டர் போடலாம் அப்படின்னு நீங்களுமே சஜஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? That's all with this video, students. Thank you so much for watching. வேற ஒரு சூப்பர் செஷன்ல பார்க்கலாம். Take care. Bye bye.